மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தந்திருக்கிறார். திருச்சியில் நடைபெறக்கூடிய மோடி பொங்கல் விழாவில் அவர் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான கட்சியின் தலைவரான இபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அமித்ஷா அவர்களை சந்திக்க மறுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் தொகுதி பங்கீடு நிறைவு பெறாத நிலையில் அமித்ஷா அவர்களை அவர் சந்திக்க மறுத்திருப்பது மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட இருவரையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் இபிஎஸ் அவர்கள் அதை மறுத்து வருகிறார். இந்த நிலையில் அமித்ஷா அவர்களை சந்தித்தால் மீண்டும் இருவரையும் கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அவர் இது தொடர்பாக வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கிறார். இதனால் தான் தற்பொழுது அவர் இந்த சந்திப்பினை மறுத்திருக்கிறார். அதே போன்று 50 தொகுதிகள் வரை தற்பொழுது பாஜக எதிர்பார்த்து வரக்கூடிய நிலையில் 25 30 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு அவர்கள் தரப்பில் தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த சந்திப்பானது தற்பொழுது நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று எஸ்பி வேலுமணி அவர்கள் 2 முறை அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். நேற்று ஒரு முறை இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இன்றுமே கூட சுமார் 2 மணி நேரம் வரை இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. இதில் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், அப்படி ஒதுக்கினால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை துவங்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அமித்ஷா தரப்பில் திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனவரிக்குள் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இபிஎஸ்ஐ பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட இடங்களை கொடுப்பதற்கு மட்டுமே தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் தான் தற்பொழுது வரை இந்த கூட்டணி ஒப்பந்தம் இறுதியாவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று பாமக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வருவதிலும் தொடர்ந்து முட்டுக்கட்டை நிலவி வரக்கூடிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமானது நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்டமாக அமித்ஷா அவர்கள் என்ன வியூகம் வகுக்க இருக்கிறார் என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்தியா முழுவதும் அவர் அரசியல் சாணக்கியராக அறியப்பட்டாலுமே கூட தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் கூட்டணி அந்த ஒப்பந்தம் இறுதியாவது குறிப்பிடத்தக்கது.